வணக்கம். நான் தமிழன்பன். இன்று கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கும் ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. அந்த படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, கதைகள் என்னன்னாவா கதைகள்னு தானே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கதைகள்னு பன்மையில் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. அதுதான் இந்த படத்தில் உள்ள விஷயமே. இந்த படத்தில் ஒரு தூத்துக்குடியில் மிகப்பெரிய தாதா ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஒரு வளர்ப்பு மகன் எடுத்து வளர்க்குறாரு. ஒரு கட்டத்தில் அந்த தாதாவுக்கும் அவர் மகனுக்குமே ஒரு போட்டி வருது. மகன் வந்து தன்னுடைய பேச்சை வளர்ப்பு மகன் தன்னுடைய பேச்சை கேட்கலன்ட்டு அந்த தாதா அவனையே கொலை செய்ய முயற்சிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குமான போட்டி என்னவானது அப்படிங்கிறது ஒரு கதை. அப்புறம் ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்து எல்லா உணர்வுகளும் இருக்கிற அந்த குழந்தைக்கு சிரிப்பு மட்டும் வரமாட்டேங்குது. அந்த குழந்தைக்கு ஏன் சிரிப்பு வரல, அது அந்த கண் முன்னால் ஒரு கொலையை பார்த்தது, அதனால சிரிப்பு வரலன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதுதான் காரணமா, அதுக்கு பின்னாடி ஏதாவது அழுத்தமான காரணம் இருக்கா அப்படிங்கிறது சொல்றது இன்னொரு கதை. இன்னொன்று, ஒரு ஒரு அகிம்சை, எப்பவுமே வந்து வன்முறையே விரும்பாத ஒரு பெண்மணி, ஒரு பெண் வன்முறையே வாழ்க்கையாக கொண்ட ஒரு இளைஞன், இது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒத்து வருதா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு கதை. இப்படி இன்னும் சொல்லிட்டே போகலாம். இன்னும் 2-3 கதைகளோட சொல்லலாம். இப்படி நிறைய கதைக்களங்களை இதை ஒரு திரைக்கதைக்குள் அடக்கி இருக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ். இதுல தெரிஞ்சிருக்கும், தாதா, பெரிய தாதா, அவருடைய பையனும் தாதா அப்படிங்கிறது சூர்யா தான் அந்த கேரக்டரை எடுத்திருக்காரு. சூர்யா இந்த கேரக்டருக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு. சூர்யா ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிற வகையில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்குது. அதுவும் நல்ல விறுவிறுப்பாக அந்த சண்டை காட்சிகளை படமாக்கி இருக்கிறாங்க. அவர் ஒரு ஒரு தூத்துக்குடியிலேருந்து தப்பிச்சு அந்தமான் போகும்போது ஒரு உள்ளே வரும்போதே எனக்கு ஒரு சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்கிறதுக்கான காரணம், அந்த பொண்ணு அவருடைய காதலி அங்கே இருக்கிறாங்கன்றது தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். அவங்க அதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தமான கதையை வச்சுருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். அது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கதையாகவும் இருக்குது. இந்த படத்தில் காதலியாக அவங்க பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து மேக்கப்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான அழகு. அவங்களுடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன இதுகளில் வந்து அவங்க ரொம்ப வலிமையாக வலியுறுத்துகிற, அன்பை போதிக்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப அழகாக அவங்க செஞ்சுருக்காங்க. சூர்யாவோட வளர்ப்பு அப்பாவா ஜோர்ஜ் ஜார்ஜ் மலையாள நடிகர். அவரும் ரொம்ப படத்தோட தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. இப்படி பிரகாஷ் ராஜ் தான் நடிச்சிருக்காரு. இப்படி எல்லாமே இருக்குது. இன்னும் கூட சொல்லப்போனால் குட் பேட் அக்லி மாதிரி இந்த படத்துலையும் வந்து பழைய பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க முக்கியமான இடங்களில். பழைய பாடல்னால் இன்னும் கருப்பு வெள்ளை காலத்துக்கே போய் பாவ மன்னிப்பு படத்திலிருந்து வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பாடலை வச்சு மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் ரொம்ப அழுத்தமாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அது சில குறியீடுகள் அதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி பாகப்பிரிவினை படத்தில் வர ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் பாடலை ஒரு இடத்துல வைக்கிறாங்க. எல்லாரும் ரசித்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சூர்யா பூஜா ஹெக்டே காதல் நேரத்தில் சென்யோரிட்டான்னு சொல்லி பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் வர்ற அந்த பாட்டை வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் எல்லாமே இப்படி ஒரு பாசிட்டிவான அம்சங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு கதை மூழ்படித்த மாதிரி போகாமல் ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை அதுக்குள்ளே இன்னொன்று அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகிறதுனால இதுக்கு 2 காட்சி அதுக்கு 2 காட்சின்னு சொல்லி வைக்கும்போது அது ரொம்ப பெருசாக தெரியுது, ரொம்ப நீளமாக தெரியுது. ஒரு படத்தில் வந்து தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் கோல்டு ஃபிஷ்ன்னு ஒன்று வந்து கடத்திட்டு போகிறாங்க. அது சூர்யா பதுக்கி வச்சிருக்காரு. அது எங்கே இருக்குன்ற கேள்வி கேட்டு தான் ஒரு மத்திய அமைச்சர் வரைக்கும் துரத்திட்டு இருக்கிறாங்க. அவரை கடைசி வரைக்கும் துரத்துறாங்க. கிளைமேக்ஸில் தான் அதுக்கான விடை என்னன்றதை அவங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் அது ஒரு சின்ன கோல்டு ஃபிஷ்ன்னு ஒன்று, தங்க மீன் அப்படிம்பாங்க. அது நடுவில் வர்ற வசனங்களில் கேரளாவில் கோவிலில் காணாமல் போன தங்க நகைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறியீடு சொல்லுவாங்க. நடுவில் இன்னொரு அந்தமானில் இருக்கிற ஒரு ராஜா 120 கோடி மதிப்புள்ள, அதாவது இந்த கதை வந்து 1990களில் நடக்குது. 93, 94 நடக்கிற கதை. அந்த காலத்தில் 120 கோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய தொகை. அந்த காலத்தில் அந்த 120 கோடின்றது மிகப்பெரிய தொகை தான் இல்லையா? அந்த கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய கோல்டு ஃபிஷ் அப்படின்றது என்னன்றது கடைசியில் ரிவீல் ஆகும், வெளிப்படும் போது
அது முற்றிலும் வேற இருக்கு. அது ஒரு அழிவு பொருளாக இருக்கு. அந்த பொருள் வந்து ஒரு அரசாங்கத்திடமிருந்து திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு பயங்கரவாத இயக்கத்திடம் கொடுக்கப்படுவதாக இருக்கிறது. அதை சூர்யா தடுத்து நிறுத்துகிறார் என்கிற ஒரு வலிமையான பின்புலம் இருக்கு. அதை விட இன்னொன்று, அந்தமான் தீவுகளில் இன்றைக்கு மக்களாட்சி என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அந்தமான் தீவுகளில் இன்னும் அரசராக ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து அந்த மக்களை அடிமையாக வைத்திருக்கிறார். அடிமைன்னா எவ்வளோ அடிமைன்னா, பிறந்த குழந்தைய அவர் நினைச்சாதான் அந்த குழந்தை உயிரோடு இருக்க முடியும். அவர் பார்த்துட்டு இந்த குழந்தை உயிரோடு இருக்கலாம்னா இருக்கலாம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிமை. கணவர்களை எல்லாம் பிரித்து பக்கத்து தீவுக்கு வேலைக்கு கூட்டு போவாங்க, அடிமைகளாக வச்சிருப்பாங்க. மனைவிகளும் குழந்தைகளும் இன்னொரு தீவில் இருப்பாங்க. அந்த தீவுக்கு இவங்களுக்கும் வாரம் ஒரு முறை போனாங்க, அப்புறம் மாதம் ஒரு முறை போனாங்க, வருஷம் ஒரு முறை போகிறதுன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான அடக்குமுறை மன்னராக நடிகர் நாசர் அந்த இடத்துல நடிச்சிருக்காரு. அவர் தொடக்கத்தில் வயதானவராக வரும்போதும், அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் இளமையானவராக வரும்போதும் ரொம்ப ஒரு கொடூர வில்லனாக, மீண்டும் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு கொடூர வில்லன் பாத்திரத்தை சிறப்பாக செஞ்சிருக்காரு. அந்த அந்தமானில் இருக்கும் அந்த பழங்குடி அந்த மக்கள் இந்தியாவிலிருந்து வெள்ளைக்காரர்களால் ஒரு ரப்பர் தோட்டங்களுக்கு அடிமை வேலைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர்கள் அங்கேயே தொடர்ந்து அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களை சூர்யா மீட்டெடுக்கிறார் என்றும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதைக்குள் சூர்யாவினுடைய உண்மையான அப்பா அம்மாவையும் கண்டுபிடிக்கிறார் என்று வைத்து அதற்குள் ஒரு 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 இறை வழிபாடு அந்த அங்குள்ள ஒரு கோவிலை பூட்டி வைக்கிறார் அரசர். அதை உடைத்து இவர் வந்து அந்த கோவிலை மக்களுக்காக திறந்து விடுகிறார். அந்த கோவிலில் ஒரு திரிசூலத்தை கொண்டு போய் அந்த சாமி சிலை முன் வைப்பதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு அந்த படத்தின் தலைப்பு ஆங்கிலத்தில் வைத்திருந்தாலும் அந்த தலைப்புக்கு ஏற்ப அந்த பழங்கால விஷயங்களை, ஒரு மரபுகளை மீண்டும் மீட்டெடுத்து சொல்கிற மாதிரியான காட்சிகளாக இருக்கின்றன. இந்த படத்தில் வன்முறையே வேண்டாம் என்கிற ஒரு கதாநாயகியை அடிப்படையாக வைத்து மொத்த திரைக்கதையும் நகர்ந்திருப்பதுதான் புதிய விஷயமாக இருக்கிறது. அது இந்த படத்துக்கு பலமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் அந்த பெண் ரொம்ப அன்பா சூர்யாவிடம் வந்து பேசி கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் ரொம்ப கடுமையான ஒரு போராட்டம், நெருக்கடி சூர்யாவுக்கு ஏற்படும். அதனால் அவர் வந்து எதிரிகளை அடிக்க வேண்டி வரும். அடிப்பதை பார்த்து அவர் பிரிந்து போவார். இது போன்ற ரொம்ப அந்த இக்கட்டான சூழல்கள் படம் நடுக வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த நானும் இந்த நீயும் சேரவே முடியாது என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். பிற்பாடு அந்த சூர்யாவும் அந்த பூஜா கிட்டேவும் எப்படி சேருகிறார்கள்? அவர்கள் அந்த குழந்தை சிரிக்கவே எல்லா உணர்வுகளையும் கொண்ட ஒரு குழந்தை சிரிப்பை மட்டும் மறந்திருக்கிறது என்பதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு ஆழமான அழுத்தமான கதை ஆகிய எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து முடித்திருக்கிறார். இப்படி ஒரு கதையை எடுத்து அதற்கு திரைக்கதை செய்திருந்தாலே ரொம்ப தெளிவாக சுவாரஸ்யமாக இருந்திருக்கக்கூடிய விஷயத்துக்குள் 2-3 விஷயங்களை வைத்ததுதான் இப்படத்தின் பலவீனமாக இருக்கிறது என்பதை தாண்டி இந்த படத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள் இப்பொழுதும் வடக்கு மத்திய அமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் பேசும்போது அவர் ஆங்கிலத்தில் ஹிந்தியில் பேச ஆரம்பிப்பார். தமிழில் பேசினா நல்லா இருக்கும்ன்றாரு சூர்யா. அப்புறம் வடக்கிலிருந்து வந்தால் அது சரியாக தான் இருக்கும்னு நக்கலாக ஒரு இடத்துல சொல்கிறாரு. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் என்று அந்த பாடல் வரியின் மூலம் ஒரு குறியீடை ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறார். கடைசியில் இதுவரை தன்னுடைய படங்களில் வேலை பிடித்து கொண்டிருந்த சூர்யா இந்த படத்தில் திரிசூலம் ஏந்தியிருப்பது ஒன்றுதான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிறது. அவற்றை தாண்டி அது தெரிந்து வைத்தார்களா தெரியாமல் வைத்தார்களோ தெரியவில்லை. சூர்யா என்றால் வேல் என்று அர்த்தம். வேல் என்றுதான் பொருள்படும்படி எல்லா படங்களிலும் அவர் வேலோடு தான் தோன்றியிருப்பார். வேல் என்ற படத்திலேயே நடித்திருக்கிறார். இப்பொழுது இந்த படத்தில் திரிசூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய நெருடலான விஷயமாக இருக்கிறது. இதை தாண்டி ரெட்ரோ ஒன்றுக்கு பல கதைகள் சொன்னதால் பலவீனமாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அழுத்தமான விஷயங்கள் இன்றைக்கு மக்களுக்கு தேவையான அமைதியையும் அன்பையும் போதிக்கிற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இதை
இந்த கார்த்திக் சுப்புராஜ் அவர்களை நம்பி தன்னை முழுமையாக ஒப்படைத்திருக்கிற சூர்யாவிற்கு இந்த பெருமை சேரும். ஆனால் இந்த படம் பலவீனமாக இருப்பதன் முழு பொறுப்பையும் கார்த்திக் சுப்புராஜ் தான் ஏற்க வேண்டும். அவர் தன்னுடைய பாணியை மாற்றிக்கொண்டால் அடுத்தடுத்த படங்களில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.